வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. குளிர்காலமும் மழைக்காலமும் வந்துவிட்டால் போதும், காய்ச்சல், ஜலதோஷம், தலைபாரம், உடம்பு வலி, ஆஸ்துமா பிரச்சனை, தலைவலி என்று ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அந்த சமயங்களில் தண்ணீர் தாகம் அதிகமாகவே எடுக்கும். எந்த சுத்தமான தண்ணீரை குடித்தாலும் திருப்தியாகவே இருக்காது. அந்த சமயத்தில் வேறு வழியின்றி நம்முடைய நாவும் வெந்நீரை தேடும். குளிர் மற்றும் மழைக்காலங்களில் எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தொண்டையில் வறட்சி அதிகமாகிக் கொண்டே போகும். அது போன்ற சமயங்களில் தாகத்துக்கு சுடு தண்ணீர் குடிப்பதா, சாதாரண தண்ணீர் குடிப்பதா, அல்லது இவற்றால் தொற்று வரலாம் என சந்தேகித்து மினரல் வாட்டர் குடிப்பதா என நாம் குழம்புவதுண்டு. அது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நம்முடைய உடலுக்கு தேவையான மினரல்கள், தாது உப்புகள், சுத்திகரிக்கப்பட்ட உப்புகள் ஆகியவை சேர்க்கப்பட்ட மினரல் வாட்டரை நாம் சுட வைத்து குடித்தோமானால் அதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் வெளியேறிவிடும் என்று சிலர் சொல்ல கேட்டிருப்போம். அப்போ உண்மைதான் என்ன? பொதுவாக நாம் வெளியில்தான் தண்ணீர் வாங்கி குடித்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு வாங்கும்போது சில குறிப்பிட்ட பிராண்டுகளை தவிர மற்றவையெல்லாம் RO ட்ரீட் செய்யப்பட்ட தண்ணீர் தான். இதை சிலர் நம்முடைய வீடுகளிலேயே சில ஆயிரங்கள் செலவு செய்து பொருத்தி கொள்கிறோம். அதாவது நாம் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை தான் குடிப்பதற்காக பயன்படுத்தி வருகிறோம். இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் இருக்கின்ற அளவுக்கு அதிகமான பாஸ்பரஸ் போன்ற உப்புகள் சுத்திகரிக்கப்படுகிற பொழுது வெளியேறிவிடும். அதை தவிர மற்றபடி எந்தவித சத்துக்களும் வெளியேறாது. பாஸ்பரஸ் வெளியேறியதும் இதுவும் குடிப்பதற்கு ஏற்ற தண்ணீரான குடிநீர் போன்றது தான். அதனால் சாதாரண நீரை சுட வைப்பது போன்றே இந்த நீரையும் சுட வைக்கலாம். இதனால் எந்தவித சத்துக்களும் வெளியேறாது. தண்ணீரை மீண்டும் மீண்டும் சுட வைக்கலாமா என்ற கேள்வி கூட சிலருக்கு எழும். அப்படியும் குடிக்கலாம். அதனால் தண்ணீரில் உள்ள எந்த ஊட்டச்சத்தும் வெளியேறாது. பொதுவாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் என்பது ஒரு வெளி ஊடகம் போன்றது. இதன் மீது வெப்பம், காற்று ஆகியவை படுகின்ற பொழுது அவை தண்ணீரை பாதிக்க தொடங்கும். தண்ணீரில் காற்றும் வெப்பமும் பாக்டீரியாக்களை உருவாக்க தொடங்கிவிடும். இது சாதாரண தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், மினரல் வாட்டர் ஆகிய எல்லாவற்றுக்குமே பொருந்தும். வாட்டர் கேனையோ அல்லது மினரல் வாட்டர் பாட்டில்களையோ ஒரு முறை திறந்து விட்டீர்கள் என்றால் அதை 24 மணி நேரத்துக்குள்ளாக பயன்படுத்தி விட வேண்டியது நல்லது. இல்லையென்றால் இதில் பாக்டீரியாக்கள் பெருக தொடங்கிவிடும். அதற்காகத்தான் மினரல் வாட்டர் பாட்டில்களை கூட ஒரு முறை குடித்துவிட்டு தூக்கி வீசிவிட வேண்டும். அதை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என்றும் சொல்வார்கள். பொதுவாக தண்ணீர் சுத்திகரிப்பு முறை என்பது மேலை நாடுகளுக்கும் நம் நாடுகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. மேலை நாடுகளில் சுத்தமான அருவிகளில் இருந்து கிடைக்கும் நீரை சுத்திகரிப்பு செய்து அதன் பின் அதில் சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் போன்ற தாது உப்புக்களான மினரல்களை தேவையான விதத்தில் கலந்து பயன்படுத்துகிறார்கள். அதுதான் உண்மையில் மினரல் வாட்டர். அப்படி கிடைக்கின்ற மினரல் வாட்டரை காய்ச்சி குடிக்கவே கூடாது. அப்படி காய்ச்சினால் அதில் சேர்க்கப்பட்ட மினரல்கள் பயனின்றி வெளியேறும். தமிழ் டேட்டா சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.